ஹாய்ஸ், இன்றைக்கி பாலக் பன்னீர் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பாலக்கீரையை கொஞ்சம் பவுலில் எடுத்துகிட்டு அதில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இப்போ அதை அரைக்க போகிற கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிட்டு நல்லா மையாக அரைச்சிடணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக சாப் பண்ண பூண்டு, அந்த அரைச்சி வச்சுருந்ததை சாறு எடுத்து ஊற்றிக்கணும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பன்னீர் தேவை. ஸோ பன்னீரை நல்லா அரிசி மாவு போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போது ஒரு பேனில் பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் எடுத்துகிட்டு அந்த பன்னீரை நல்லா சாட்டேட் பண்ணிக்கணும். கருக விட்டுறக்கூடாது. எடுத்தாச்சா? இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக சாப்டு ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ ஸ்பைசஸ், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், பெப்பர், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது இந்த நம்ம வதக்கி வச்சுருந்ததை இந்த சாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இது ஆப்ஷனல் தான். இப்போது வதக்கி வச்சுருந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். இப்போது நம்மளுக்கு பாலக் பன்னீர் ரெடி.